தேவனுடைய கிருபையாலும் இரக்கத்தாலும் ஸ்தோத்திரங்களும் என்னுடைய வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே போன முறை நான் வந்திருந்தேன். என்னை தெரியாத சிஸ்டர் பிரதர்ஸ் இருந்தால் ஒரு ஹல்லேலூயா சொன்னால் என்னை தெரியாதவங்க எத்தனை பேருன்னு தெரிஞ்சுக்குவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி, ஒரு குறைஞ்சது ஒரு 5-6 பேர் இருக்கீங்க. இருந்தாலும் என்னுடைய சாட்சியை சுருக்கமாக சொல்லிடுறேன். மீண்டும் நான் போன முறை நிறையா சொல்லிட்டேன். பழைய கதையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன். சொந்த ஊர் சேலம். ஈரோடில் திருமணம் நடந்தது. எனக்கு மாமனார் ஊர் ஈரோடு. நல்ல வசதியாகவும் நல்ல செழிப்பாகவும் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம். எனக்கு ஒரு பெண் குழந்தை. இந்த மாதிரி ஒரு சூழலில் நல்ல வெளிச்சமாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இருள். குடும்பத்தில் சொத்து பிரச்சனை பேச ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு சிறு தகராறாக முடிஞ்சு அதனால் அடிபட்டவங்க ஒருத்தர் என்னால் இறந்துடுறாங்க. நமக்கு கவர்மெண்ட் ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுது. அந்த மாதிரி நேரத்தில் சரி, நம்ம நல்லா வாழ்ந்தோம், இனிமேல் என்னத்துக்கு வாழ்ந்துட்டு எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டோம். குடும்பமாக அந்த மகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழல. மற்றபடி பிறந்து வளர்ந்து வளர்கிற வரைக்கும் எப்படி வாழணுமோ அப்படியெல்லாம் சரியாக தான் வாழ்ந்தோம். போதும், இந்த வாழ்க்கை அடிமையாக வாழக்கூடாது, கைதியாக வாழக்கூடாது, செத்துடலாம் அப்படின்னு நினச்சி இருக்கிற ஒரு சூழலில் ஒரு நண்பருக்காக ஒரு பைபிள் வாங்கிட்டு போய் கொடுத்த அந்த ஒரு வழியாக கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டேன். 2006 சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கும் பொழுது இயேசு யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். சரி, எல்லோரும் படிக்கிற மாதிரி நம்மளும் பைபிள் படித்து ஜெபம் பண்ணி மூடி வச்சிடலாம் அப்படியெல்லாம் நம்மக்கிட்ட ஐடியா இல்லை. அப்போ படித்து மேலே வரணும். மற்ற இயேசுவை அறியாததுக்கு முன்னால் எப்படி தொழிலில் வளர்ச்சி அடைந்தோமோ அதே மாதிரி பைபிளை தொட்டதுக்கப்புறமும் நாம் வளர்ச்சி அடையணும், கிறிஸ்துவுக்குள் வளரணும் அப்படின்னு ஒரு முடிவில் உள்ளே இருந்து இறையல் படித்தேன். கர்த்தர் அந்த படிக்கிற தாளந்தை கொடுத்தார். சிறைச்சாலையில் ஒரு 10 பேருக்கு ஒரு கோச்சிங் கிடைக்கிற மாதிரி கிடைச்சிது, பைபிள் கோர்ஸ். அதுக்காக 2 கைதிகள் மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க. அதில் ஒரு கைதி பாஸ்டர். அவர் ஒரு சிறு தவறு செஞ்சு தன் பிள்ளைகளை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஒரு சின்ன ஒரு தடமாற்றம் வந்தார். கைதியாக வந்துட்டார். மலேசியாவிலேருந்து நாடு வந்து இந்த நாட்டில் கைதியாகி, அதுவும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு வராங்க. அந்த 2 பேரில் அதில் ஒருத்தர் பாஸ்டர். அவர் தன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அந்த 2 வருஷம் இருந்தாங்க. அப்போது ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் நான் ஒருத்தன். செலக்ட் பண்ணி பைபிள் கோர்ஸ் நடத்தினார். எப்படி படிக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்படியெல்லாம் நடத்தும் போது அந்த 10 பேரில் கர்த்தர் என்னை ஒரு முத்திரையாக தெரிந்து கொண்டார். படித்தோம், வளர்ந்தோம். திடீர்னு சிறைச்சாலைக்குள்ளார இருந்து இனியொரு ஜெயிலில் இருக்கிறதே தப்புங்க. அதில் சிறைச்சாலையிலேருந்து இரவோடு இரவாக வேறு ஜெயிலுக்கு மாற்றுறாங்க. என்னையா தப்பு பண்ணேன்னு மறுநாள் காலையில் கேட்டால், நீ மதத்தை உள்ளே பரப்புற, அதனால் உன்னை இந்த ஜெயிலுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சேலம் ஜெயிலுக்கு 2006 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 2013 ஜனவரி 3ஆம் தேதி சேலம் சிறைக்கு மாற்றப்பட்டேன். அங்கே வந்த பொழுது பார்த்தா இந்த ஜெயிலில் எல்லா வசதியும் இருக்குது. கைதிக்கு கூட சகல வசதியும் இருக்கும். எல்லா கோயில் இருக்குது. இந்துக்களில் என்னென்ன கோயில் இருக்கோ அத்தனை கோயிலும் உள்ளே இருக்குது. ஒரு பள்ளி வாசல் இருக்குது. ஒரு தேவ பிள்ளைகள் ஜெபிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஆனால் அந்த சேலம் ஜெயிலில் எதுவுமே இல்லை. ஒரு அது என்ன சொல்லுவாங்க, சுடுகாடுன்னு சொல்லலாம். அங்கே தான் எந்த கோயிலும் இருக்காது. அல்லேலூயா. அந்த மாதிரி இடத்துல போய் ஜனவரி மாதம் முதல் வாரம் 2013 மண்டி போட்டேன். ஒரு ஆளாக இருந்தேன். அடுத்த ஒரு வாரமும் நான் மட்டும்தான் ஜெபம் பண்ணேன். அதுக்கு அடுத்த வாரம் 2 பேர் வந்தாங்க. அவங்கள வச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே தொடர்ந்து 2, 4, 6 அப்படியே ஆகி ஒரு 10 வருஷம் அந்த சிறைச்சாலையில் தவறாமல் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ப்ரேயர் நடக்கும்.
உள்ள ஒரு சபை வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஒரு 467 பேர் ஆண்டவருக்குள்ளார அந்த சிறைச்சாலையில் ரட்சிப்புகள் கொண்டு வந்தேன். இதில் அதிகாரிகளும் அடங்குவாங்க, அதிகாரியும் அடங்குவாங்க. கர்த்தர் நான் எப்படி தற்கொலை தான் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இருந்தனோ, என்னை விடுவித்தாரோ அது மாதிரி என்னை கொண்டு ஆண்டவர் பல பேரை விடுவிச்சிருக்கிறார். எல்லாரும் சாட்சியாக வெளி உலகத்தில் இருக்கிறாங்க. ஈரோட்டில் கிரீனிங்க்கு போடுற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. அந்த மாதிரி கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். சிறைச்சாலைக்குள்ளே எப்போ ஆண்டவரே நமக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட காலங்கள் நிறைய, 9 மணி கேட்ட காலங்கள் நிறைய. வெளியில் லீவில் வருவேன். 67 முறை வந்திருக்கேன். 2010 2024 வரைக்கும் 67 முறை நான் நினைக்கிறப்ப வருவேன். ஒரு சில சர்ச்சில் நான் வந்து பேசுகிறேன்னு வால் போஸ்ட் அடித்து ஒட்டிடுவாங்க. நைட்டு 12 வரைக்கும் லீவ் சேங்ஷன் ஆகாது. ஆனால் விடியறதுக்குள்ளார மறுபடியும் சேங்ஷன் ஆகி அந்த செய்திக்கு கரெக்டாக வந்துடுவேன். கர்த்தர் அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வெளி உலகத்தில் 20 வருஷம் 30 வருஷமாக ஊழியத்தில் பட்ட கஷ்டப்பட்டு இன்னும் மேல்நிலைக்கு வர முடியாத இருக்கிற எத்தனையோ தேவதாசர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனாலும் சிறைச்சாலைக்குள்ளார இருந்த என்னை கர்த்தர் நிறைவாய் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. போன வாரம் கூட சென்னையில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். முதல் நாள் ஒரு திங்கக்கிழமை எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அதனால் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் சண்டே இங்கே வந்து நம்ம சர்ச்சில் மெசேஜ் அட்டன் பண்ணிவிடுங்க, நைட்டு இங்கே தங்கிடுங்க, மறுநாள் காலையில் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னாரு. அப்படி ஆல்ரெடி கர்த்தர் நமக்கு தெய்வ வார்த்தைகளை சொல்கிறதுக்கு பல இடங்களை ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கார். நேற்று இரவு கோபிச்செட்டிப்பாளையத்தில் முழு இரவு ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் கோயம்புத்தூர் 10 to 2 முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெடியாகி இப்போ இங்கே ப்ரேயருக்கு வரோம். வெளியில் எவ்வளோ பேர் பிஸியாக இருக்கிறாங்களோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சிறைச்சாலையில் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நான் கர்த்தர் என்னை பிஸியாக தான் வச்சுருக்கார். அல்லேலூயா. எல்லாத்துலேயுமே தொழிலில் கூட அப்படி தான். நான் ஜெயிலிருந்து வெளியே வரும்பொழுதே ஒரு முடிவோடு வெளியே வந்தேன். போய் முழு நேரம் ஊழியம் செய்யலாம், அதுக்கெல்லாம் நிறைய வசதி வாய்ப்புகள் வேணும். வெறும் என்ன சொல்லுவாங்க, வெறும் கையில் முளம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியெல்லாம் நமக்கு ஆசை இல்லை. ஏன்னா நான் வெளியே வாழ்ந்த காலத்திலேயே ஒரு பிஸ்னஸ் மேன். 1997 நான் ஒரு 50 லட்ச ரூபாயை சம்பாதிச்சு அழித்தவன். யார் காசையும் எங்கள் அப்பா அம்மா காசையெல்லாம் எடுத்துகிட்டெல்லாம் அழிக்கலை, நானே சம்பாதிச்சேன், நானே அழிச்சிட்டேன். அப்படி சம்பாதிக்க தெரியும். கர்த்தர் அந்த தேவனை அறியாத பொழுதே ஆண்டவர் எனக்கு அந்த நாணத்தை கொடுத்துருக்கார். தேவனை அறிந்தபோது 2024 பிப்ரவரி 9 வேதத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பேதுரு தூங்கிட்டு இருந்தார் சிறைச்சாலைக்குள்ளார. தூதன் தட்டி தான் எழுப்புனா, 4 கதவு திறந்தது, வெளியே வந்தார். ஒரு சொப்பனம் கண்டதை போல விடுதலையானார்ன்னு. நான் அதே மாதிரி தாங்க விடுதலையானேன். இரவு 8 மணிக்கு என்னை வந்து கதவை தட்டுனாங்க. செல்வம் உனக்கு விடுதலைக்கு கையெழுத்து ஆயிடுச்சு, கவர்னர் கையெழுத்து போட்டார், நீ வெளியே வாங்கினாங்க. கதவை திறந்தாங்க. அன்னைக்கு பைபிளில் கதவு தானாக திறந்ததுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் ரத்தத்தை சிந்து அவர் கொற்றுப்படுத்த அந்த விடுதலை அவங்க எனக்கு கேட்டை திறந்து விட்டு கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு. உள்ள 4 காவல் இல்லை, 10 காவல் இருக்குது. எல்லா காவலுக்கும் அவன் தான் கேட்டை திறந்து விடுவான். நாம் வெளியே வர மாதிரி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பிப்ரவரி 9 24 வருஷம் விடுதலை கொடுத்தார். 25/9 ஒரு சபையை துவங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். முதலாவது ஆண்டு போன பிப்ரவரி மாதம் நிறைவாகி 2ஆம் ஆண்டு துவக்க விழா. சபையில் ஒரு 30 பேர் வருவாங்க, 20 பேர் தவறாமல் வருவாங்க வாரானா. இப்போது கடந்த வாரம் விபிஎஸ் கிளாஸ் நடத்தினேன். ஒரு 30 பிள்ளைகள் வந்தார். யதார்த்தமாக ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஐயா கிளாஸ் அனுப்ப வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஐயா ஒரு டொனேட் அனுப்பிச்சி விட்டார். அதை வச்சுக்கோங்கன்னு. உண்மையாலுமே சொல்கிறேங்க, நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் டொனேட் வாங்கி சபையை நடத்துகிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கல. இருந்தாலும் ஐயா கேட்டேன், ஐயா நான் இது மாதிரி வாங்கலைங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா சொன்னார் ஒரு வார்த்தை, இது நம்ம உறவுகளாக இருக்கட்டும், அந்த உறவுக்கு ஒரு பாலமாக இருக்கட்டும்னு சொன்னார். கர்த்தர் ஒரு 30 வாலிப பிள்ளைகளை கொடுத்துருக்கார். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் 30 பிள்ளைகள். நான் யாருக்கிட்டையுமே போய் வாங்க சபை வச்சுருக்கேன், விபிஎஸ் கிளாஸ் நடத்துகிறேன்னெல்லாம் சொல்லலை. விபிஎஸ் கிளாஸுன்னு சொல்லி அந்த சீட்டில் சொன்னேன், அவ்வளோதான்.
ஒரு 30 பிள்ளைகள், புறஜாதி பிள்ளைகள் கூட வந்தாங்க. நல்லா பாடினாங்க. ஒரு 5 நாள் நடக்கும்படி கிருபை செய்தார். எல்லாருக்கும் அந்த 30 பிள்ளைகளுக்கும் ஒரு 100 ரூபா 150 ரூபா மதிக்கத்தக்க ஒரு பொருளை ஸ்பான்சர் பண்ணேன். எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொன்ன பிள்ளைகளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மேலே உள்ள ஒரு பொறுமானம் உள்ள ஒரு டவல் போத்தி அவங்கள மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இப்படி விபிஎஸ் கிளாஸ் 2வது ஆண்டு நடத்தும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மற்றவர்களுக்கு முன்பாக என்னை, மற்றவங்களை எப்படி வச்சிருக்காங்களோ தெரியாது, என்னை ஆண்டவர் முத்திரையாக வைத்திருக்கிறார். இது எல்லாமே எனக்கு சுயமாக யாரும் தரல, கர்த்தர் பலவிதமான தேவதாசர்கள் வழியாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்போ நீங்கள்லாம் முன்னோடிகள். உங்கள் மூலியமாக ஒரு வார்த்தை படிச்சிருந்தா கூட அதுதான் என்னுடைய வழியாக அது கிரியாக வெளியே வரும். நானாக படித்தெல்லாம் வரல, எழுதுனாங்க எத்தனையோ தேவதாசர்கள். படித்தேன், இரவு பகலாக படிப்பேன். சிஸ்டர் கூட இப்போ சாட்சி சொன்னாங்கல்ல, படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கை விருத்தி அடையும். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்த மாதிரி படிக்க படிக்க நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே இயேசு தான். அதில் பல விதங்கள் இருக்குது, அவ்வளோதான். இதை இரவு பகலாக படித்தேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நல்ல உண்மையாலும் சொல்லப்போனால் என்னை ஆண்டவர் யாருக்கிட்டையும் என்ன சொல்கிற யாசகம் வாங்க விடவே இல்லை. இதில் யாருக்கிட்டையும் வாங்க விடலைன்னா 20 வருஷத்தில் என் மனைவி பிள்ளைகள்கிட்ட கூட, அம்மா நான் ஜெயிலில் இருக்கேன், எனக்கு ஒரு 100 ரூபா செலவுக்கு அனுப்புங்கன்னு கேட்டு வாழலை. நான் தான் அங்கேருந்தும் கொடுத்தனே தவிர யார் என்னுடைய குடும்பத்தில் கூட வாங்கி நீ செலவு பண்ணுன்னு சொல்லலை. கர்த்தர் என்னை நல்லபடியாக வச்சுருக்கார். ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ருசிச்சு பாருங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் சில பகுதிகளெல்லாம் கேள்வி தெரியாமல் இருக்கும், பதில் தெரியாமல் இருக்கும். எல்லாருமே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், உன்னை முத்திரை மோதிரமே, இந்த மாதிரி சென்டென்ஸ் இதே தான் படிப்பாங்க. ஆனால் நான் ஜெயிலுக்குள்ளார எல்லாம் நெகட்டிவாகவே படிப்பேன். ஆண்டவருக்கு நெகட்டிவான பேர் நிறைய இருக்குது. ரொம்ப ஆண்டவர் ரொம்ப நல்லவரும் கூட, அதே மாதிரி ஆண்டவர் ரொம்ப மோசமானவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? உலக பாணியில் சொல்ல போனால் ரொம்ப மோசமான தெய்வம் நம்ம ஆண்டவர். வச்சு செய்வாருங்க. அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன். என்ன, நான் போன முறையே சொல்கிறேன்னு சொன்னேன், அதை இந்த முறை சொல்லிடுறேன். 10 வாதைகள் ஆண்டவர் எதுக்காக உண்டாக்குனார்? மெசேஜுக்கு போயிடலாம். ஐயா எனக்கு 1 ஹவர் டைம் கொடுத்துருவார், எனக்கு 15 நிமிஷம் மெசேஜ் போதும். 10 வாதைகள் எதுக்கு கொடுத்தார்? ஏன் அந்த ஜனங்களை, அந்த பார்வோன் அரசனை வாதையால் தன்னுடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தணும்? யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். சிஸ்டர் கூட இப்போ பைபிள் காலேஜ் படிக்கிறேன்னு தானே சொன்னாங்க. ஏதாவது அங்கே சொல்லி கொடுத்துருந்தா எனக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள். 10 வாதைகள் எதற்காக ஆண்டவர் கொடுத்தார்? கை தட்டுங்க அந்த அம்மாவுக்காக. தெரிஞ்சுக்கணும். 10 தெய்வங்கள். இதில் 10வது வாதை என்ன? ஏன் ஆண்டவர் அந்த தலைச்சம் பிள்ளைகளை மட்டும் கொன்னாரு? நான் சொல்றேன் கேளுங்க. பார்வோன் அரசன் மோசே குழந்தையா பிறந்த பொழுது தலைச்சம் பிள்ளைங்களெல்லாம் வச்சு அழிச்சிரு அப்படின்னு சொல்லி மருத்துவச்சிகள்கிட்டே சொல்லிட்டார் இல்லைங்களா? தலைச்சம் பிள்ளைகளை பிறக்கிற குழந்தையெல்லாம் அழின்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் மோசேன் வழியாக உருவாக்கி அதே மோசையை அனுப்பிச்சு அவன் வழியாகவே ஆண்டவர் வச்சு அந்த பார்வோனுடைய குடும்பத்தை செய்தார். அல்லேலூயா. கைத்தட்டுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? பல ஆண்டுகளுக்கு அப்புறம் யாரை அழிக்க சொல்லி பார்வோன் துன்பப்படுத்தினானோ அவனை வச்சே அவன் ஜனங்களை அழிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறவர். கர்த்தர் வித்தியாசமான தேவன். அப்படிதான் நானெல்லாம் ஆண்டவரை படித்தேன். எங்கெங்கே இருக்கோ கர்த்தர் அப்படிதான். அந்நிய தெய்வம் சூரியனை பார்த்தா சாமி கும்பிடுவான். நான்லாம் அப்படி தான் கும்பிட்டுட்டு இருந்தேன். ஜெயிலில் 1 வருஷம் தண்டனை வாங்கிட்டு அப்படியே அந்த ஸ்டெப் மேலே ஏறி நின்று சூரியன் ஒரு 1/4 மணி நேரம் பார்ப்பேன். ஏன்னா இந்துக்கள் அப்படி அவ்வளோ
வைராக்கியம் உள்ள ஒரு பக்தி உள்ளவனா. சூரியனை மறைச்சு பார்த்துட்டே இருந்தால் கண்ணு கெட்டு போயிடும்னு தெரியல பாருங்க. அல்லேலூயா. ஆனால் அப்படி அந்த மாதிரி ஒரு மூடத்தனமான ஒரு வாழ்க்கை, ஒரு நம்பிக்கை, ஒரு செயல்பாடு, மந்திரம் தந்திரம் எல்லாத்துலேயுமே ஈரோடு பாணியில் தான் சொல்லுவாங்க, இவன் ஒரு பிரிட்டிஷர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம இந்துவாக இருந்த காலத்தில் அவ்வளோ ஒரு எல்லாத்துலேயுமே பிஸ்னஸில் கூட இன்றைக்கி 50,000 சம்பாதிக்கணும்னு சம்பாதிச்சிருவேன். திருமண காரியங்கள்லாம் கூட பண்ணி வச்சுருக்கேன். எவன் ஒரு கல்யாணம் இந்த பொண்ணுக்கு நடந்தாது, இந்த பையனுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறானோ அவன் என்கிட்ட வரலாம். இந்துவாக இருக்கும் போதே பண்ணி வைப்பேன், கமிஷன் வாங்கிடுவேன். 10 பவுன் நகை வாங்கி கொடுத்தா 1 பவுன் கமிஷன், 10 லட்சம் பணம் வாங்கி கொடுத்தா 1 லட்சம் கமிஷன். இப்போ கூட அந்த பிஸ்னஸ் போர்டு வச்சுருக்கேன் என் கடையில். இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதனால் ஒன்று நடக்காது அப்படின்னா என்னை கொண்டு கூட ஆண்டவர் அதை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ளார. இப்படிலாம் இருந்து வாழ்ந்து நல்லா இருந்த காலத்தில் கர்த்தருடைய வேதத்தை நேசித்து படித்தேன். என்னை கொண்டு கர்த்தர் நிறைய பேரை மரணத்தில் வாழவே வேண்டாம் செத்து போயெல்லாம் நினச்சவனையெல்லாம் என்னை கொண்டு ஆண்டவர் வாழ வச்சுருக்கார், நல்லா இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போனால், டிஎம்கே பிரமுகர் முனிராஜின்னு சொல்லி தருமபுரி மாவட்டத்தில் வெள்ளிச்சந்தைன்ற ஊர், டிஎம்கே பிரமுகர் ஒரு 200 ஏக்கர் சொந்தக்காரர், ஒரே இடத்துல இருக்குது. 200 ஏக்கர் ஒரே இடத்துல டிஎம்கே பிரமுகர் தன்னுடைய மகள் லவ் மேரேஜ் பண்ணிட்டாருங்க. ஆனால் அன்னைக்கே பிரித்து கூட்டிகிட்டு வந்தார். அந்த பையனையும் டார்ச்சர் தாங்க முடியாது கொன்னுடுறாரு, ஆள் வச்சு ஜெயிலுக்கு வந்துடுறாரு. மகன் என்ன செய்கிறா, அப்பனையும் இழந்தோம், விரும்பின மகனையும் விரும்பின மணவாளனையும் இழந்தோன்னு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்குது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, நம்ம இனி வாழவே வேண்டாம் அப்படின்னு ஜெயிலுக்குள்ளேயே லுங்கியை கிழிச்சி கயிறாக திரிச்சு ஃபேனில் மாட்டுறது, யாராவது இருந்துருவாங்க உடனே அதை கழட்டுறது, இப்படியே 1 வாரம் டைம் பார்த்துட்டே இருந்திருக்காரு. இடையில நான் அந்த கொரோனா காலத்தில் அந்த சுவிசேஷம் அந்த பிளாக்கில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல போய் அவரும் அதிலிருந்து மனம் திரும்பி வாழணுன்ற என்கிட்ட வரும்போதெல்லாம் நெகட்டிவாகவே பேசுவார். நான் அப்போ சொல்லுவேன், உன்னை விட நான் நெகட்டிவாக பேசுவேன், ஆனால் இப்போ என்கிட்ட அந்த மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு பாசிட்டிவாக ஒரு 15 நாள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னேன். மனுஷன் 15ஆவது நாள் பெயிலில் போய் செவந்திரை சர்ச்சில் சேர்ந்து இன்றைக்கி ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாலக்கோடு தாண்டி வெள்ளிச்சந்தைங்கிற ஊரில் இறங்கினா முனிராஜ் டிஎம்கே பிரமுகர் மாங்காய் மண்டி, 200 ஏக்கரும் மாங்காய் மண்டி தான். அவங்க 2021 அவங்க பொண்ணு அந்த சர்ச்சில் அந்த குடும்பமாக ரசிக்கப்பட்டு அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி எங்கள் அப்பா சிறைச்சாலையிலே செத்துருப்பார், அங்கே செல்வன் யாரோ ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் தான் இயேசுவை பற்றி சொன்னார், அவர் வழியாக தான் எங்கள் அப்பா இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாரு, அவர் விடுமுறையிலெல்லாம் வருவாராம், அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த சர்ச்சில் எல்லாருக்கும் அவர் கையால் சாப்பாடு போடுறேன்னு 2021 நியூ இயரில் அந்த பொண்ணு சொல்லி, நான் 2021 பிப்ரவரி மாதம் விடுமுறையில் போய் அந்த சர்ச்சிலேயே எல்லாருக்கும் ஒரு நல்ல விருந்து வச்சாங்க. எல்லாருக்கிட்டையும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாத செஞ்சாங்க. எனக்கு டொனேஷன் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் என்னை வெளியே அனுப்பும் போதெல்லாம் உண்மையாக சொல்கிறேங்க, நான் எந்த இடத்துலையும் இங்கே கூட நான் நிறைவாக தான் வாங்கிட்டு போனேன். அன்றைக்கி போன டைம் ஆண்டவர் என்ன இந்த 100க்கும் 150க்கெல்லாம் என்னையெல்லாம் பயன்படுத்தவே மாட்டார். ஒரு 50,000 ரூபாய் நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளே அந்த ஆள் எனக்கு 50,000 ரூபாய் அனுப்பிச்சி வச்சார். ஐயா, என்னுடைய உயிர் 50,000 நினச்சிக்காதீங்க, மேலே கூட தருவேன், இது முதல் வச்சுக்கோங்க அப்படின்னாரு. நான் ரிலீஸ் ஆகி வந்துட்டேன்னு தான் சொன்னேனே தவிர இன்னும் அந்த ஊருக்கு போகல. காரணம் என்ன தெரியுங்களா? போனால் பணத்தால் நம்மளை எடை போட்டுறக்கூடாது, நாமளும் பணத்துக்கு அடிமையேறக்கூடாது. அல்லேலூயா. சோதரம். வருஷம் ஒரு முறை சுனிதா சுகுமார் தெரியுங்களா, மதுரையில் இருக்காங்க. 2013 15 வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டேன், எனக்கு அவங்க அப்பாயின்மெண்ட்டே தரல. 2017 ஒரு முறை லீவில் வந்தப்போ உங்களுடைய வாசகர் வந்திருக்கேன், ஆயுள் தண்டனை சிறைவாசி செல்வன்னு அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தவங்க தான். வருஷத்துக்கு ஒரு முறை போவேன், அவங்க புஸ்தகத்தை படித்து தான் நான் செய்தியாளராக மாறினேன், சுவிசேஷம் சொல்கிறதுக்கு மாறினேன். இன்றைக்கி அவங்க சபையிலேயே வருஷத்துக்கு ஒரு முறை செய்தி கொடுக்க தொடர்ந்து 5 வருஷமாக போயிட்டுருக்கேன். கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கிறார். அவங்கெல்லாம் ஒரு மூத்த ஊழியக்காரங்க, அவங்க தான் எனக்கு ஆசிரியர். ஆனால் அவங்களே மாணவங்கிட்ட இருந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி நோட்ஸ் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்காங்க.
இவங்கள்ட்டெல்லாம் டைம் கொடுத்தா இங்கே நான் என் சபையில் பேச முடியாது. ஆனாலும் அங்கேயும் பயணிக்கிறேன், இங்கேயும் பயணிக்கிறேன். கர்த்தர் நடத்துகிறார். எப்படி நடத்துகிறாருன்றத செய்தி வழியாக பார்ப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் ஆறுகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். போன முறை நான் இங்கே வந்தப்ப செய்தி கொடுத்தேன். யாருக்காவது நான் சொன்ன செய்தி ஞாபகம் இருக்கா? வந்தா முத்திரையாக இருக்கணும். அதே மாதிரி வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினாலும் அந்த வார்த்தை இந்த மனுஷங்கிட்ட இருந்து இந்த வார்த்தை வந்துச்சு, நாம் மறக்கக்கூடாதுன்னு உள்ளத்தில் ஆணியாக பதிஞ்சிடணும். அல்லேலூயா. போன முறை நான் இதே வசனம் தான் எடுத்தேன், ஆனால் வேறு மாதிரி சொன்னேன். முதல் டாபிக், ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ என் வாசஸ்தலத்தில் அநேக வீடுகள் உள்ளது, உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துகிறேன், ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் உள்ளதா என்ற தலைப்பில் உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொன்னேன். அல்லேலூயா. புஸ்தகத்தில் எத்தனையோ உதாரணமான பேர் இருக்குது. நம்ம பேரும் புஸ்தகத்தில் இருக்கணும். இந்த புஸ்தகத்தில் இல்லை, அங்கே இருக்கிற அவர் புஸ்தகத்தில் இருக்கணும். நம்ம பேர் ஏதாவது ஒரு வாரத்தில் இருக்கணும். ஒரு கானானி ஸ்திரீ, ஒரு சகையு, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் ஒரு சின்ன ஒரு இடம் ஓரத்தில் இருக்கணும். அப்படி தான் உங்கள் இடத்துக்கு வந்ததும் கர்த்தர் நிச்சயமாக என்னை அந்த ஜீவ புஸ்தகத்தில் ஒரு ஓரத்தில் எழுதி வச்சுருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் இல்லைங்களா? உங்கள் மத்தியில் கர்த்தர், போன வருடம் இருந்தவங்க எத்தனையோ பேர் இந்த வருடம் இல்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த ஜீவனை தந்து உங்களிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்த தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஒரு சிறு பாடலை ஒரு 4 வரி பாடிட்டு நாம் ஒரு செய்தி கடந்து போகும். இந்த வனாந்திர யாத்திரையில் அன்பாராம் தேவன் நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் அன்பாரா தேவன் நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் சந்தரிப்போமே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கண்களை மூடு. நாங்கள் நேசிக்கும் நல்ல தகப்பனே, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே உமது நாமத்தை பகிர்ந்து கொள்ளும்படி, உமது வார்த்தையை ஆண்டவரை சொல்லும்படி அடியனை தொட்டு நீர் அழைத்து வந்து ஆண்டவரே இங்கு சகோதர சகோதரோடு தாயாரோடு தகப்பனாரோடு ஆண்டவரே அடியனை நிற்க செய்து ஆவியானவர் ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் எழுப்படுகிற வார்த்தையை இவ்விடத்தில் சொல்லும்படி அடியனை நீர் கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நல்ல வேளையிலும் கூட கர்த்தாவே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அடுப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அவன் அரித்து அருகிலை அள்ளிக்கொண்டு செல்லும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு செல்லுவதைப் போல ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அறுவடை அரித்தவர்களாகும், மகிழ்ச்சியோடு கடந்து செல்வர்களாகும் நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் அனுப்பி ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே நிறைவான ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டவர்களாக எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை சுதந்திருக்கிறவர்களாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாக தாசர்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் வயது முதிர்ந்தவர்கள் முதல் கனிதரக்கூடிய கர்ப்பத்தின் கனிவரை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பீர், வழி நடத்துவீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் வனாந்தரத்தில் வழியே இல்லை, எப்படா செல்வா நீ போறன்னெல்லாம் என்ன கேட்டாங்க. ஆமீன். 25 வருஷம் ஆனாலும் விடுதலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கொலை, அப்படிப்பட்ட ஒரு வழக்கு.
எப்படி போவ அப்படின்னு என்னை கேட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு இப்படி ஒரு பேர் இருக்குதுல்ல, வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கு. வனாந்தரம்னா எந்த பக்கம் திரும்பினாலும் வழி கிடைக்காது. அல்லேலூயா. ஒரு முடிவு கிடைக்காது, ஒரு தெளிவு கிடைக்காது. நம்ம நினைக்கிற அந்த சந்தோஷத்தை அடைய முடியாது. நம்ம வியாதியே ஒன்று வந்தாலும் அந்த வியாதிக்கு தீர்வே கிடைக்காது. இதுதான் ஒரு வனாந்திரம். அப்படிப்பட்ட அதை விட மோசமான இடம் சிறைச்சாலை. அப்படிப்பட்ட வனாந்தரத்தில் கூட நடந்தால் எங்கேயாவது நடந்து நின்னா கூட கடைசியாக ஒரு வழி கிடைச்சிருமா அப்படி கூட ஒரு மனம் இருக்கும், ஒரு ஆசை கிடைக்கும். ஆனால் ஜெயிலில் அப்படி இல்லை. எல்லாம் அந்த 4 செவரே தான், சுற்றினா அதுலேயே தான். நமக்கு கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. காலையில் கண் விழிச்சா கண் மூடுற வரைக்கும் நெகட்டிவான வார்த்தை தான் கேட்கும். ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை கேட்காது. ஆனால் அந்த சிறைச்சாலையிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஏதாவது ஒரு சிறு தப்பு பண்ணிட்டா அதிகாரிகளும் சரி இல்லை மற்ற கைதிகளும் சொல்லுவாங்க, ஏங்க பைபிள் படிக்கிறான், அவன் தப்பு பண்ணிட்டான், என்னன்னு கேளுங்க. அல்லேலூயா. புறஜாதிக்காரனுக்கு தெரியுதுங்க பைபிள் படித்தா தப்பு பண்ண மாட்டான். அல்லேலூயா. அப்போ அந்த வனாந்தரத்துலேருந்து எப்படி ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை நீங்கள் தருவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார், வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நடக்காது என்னுடைய வாழ்க்கையில். நம்ம ஏன்னா உலகம் நம்மளை நெகட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ண வைக்கும், பாசிட்டிவாக நம்மளை கொண்டே போகாது. வழி இருக்குது, நான் மேலே வருவேன் அப்படின்னெல்லாம் நமக்கு அந்த எண்ணங்களை துளிர்விட செய்யாது. நாம் நினைப்போம், ஒரு மாதம் பூரா 40 நாள் உபவாசம் இருந்துட்டேன், எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துட்டேன், காணிக்கை நிறையா கொடுத்துட்டேன், சேர்ச்சில் கூடுற ஒவ்வொரு ப்ரேயர்லையும் கலந்துக்கிட்டேன், என்னால் இயன்ற தசம பாகத்தை கொடுத்துட்டேன். இப்படி நமக்குள்ளாரே ஒரு மனக்கோட்டை கட்டிக்குவோம். ஆனால் ஆண்டவர் அதே ஏசாயா 58ஆம் அதிகாரம் முழுசாக நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள், சொல்லுவார், அந்நியனை உபசரி, நேசிச்சு படிங்க. 58 7வது வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் ஆமீன். கீழே படிங்க. எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. பாத்தீங்களா எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. உன் சுகவாழ்வு எப்ப துளிர்க்கும் அப்படின்னா, கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு கிரியினால செயல்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை துளிர்க்கும். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் துளிச்சுது. வனாந்தரத்தில் தண்ணியே இல்லாத இடத்துல அந்த செடி அப்படியே வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்ற மாதிரி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை வனாந்தரத்தில் துளிர்க்க செய்தார். உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குன்னு சொன்ன தேவன்கிட்ட நான் பலாயிரம் முறை கேட்டிருப்பேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை துளிர்க்குன்னு சொன்னீங்களே, எப்போ ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கும் பதில் கொடுத்தார். பார்த்தீங்களா, எனக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்துவாருங்க. ஒரு விளைய முடியாது, அது என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல எதுவுமே முளைக்காது அப்படின்னு சொல்கிற இடத்துல கூட கர்த்தர் துளிர் விட செய்வார். அல்லேலூயா. உன்னுடைய சுகவாழ்வு துளிர்க்க செய்கிற தேவன் ஆண்டவர். அதுக்கும் ஒரு நேம் தான், அவர் சுகவாழ்வை கொடுக்கிற தேவன். உன் நேம் வச்சுக்கலாம், கர்த்தருக்கு எவ்வளோ பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நாங்கள் சிறைச்சாலையில் எந்திரிச்சு வரிசையில் நிற்கணும். காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு கதவை திறந்தோன்னு எண்ணுவான். எதுக்கு எண்ணுவாங்க தெரியுங்களா? எவனாவது ஓடி போயிட்டானா இல்லை ரூம்லேயே செத்து போயிட்டானான்னு எண்ணுவாங்க. அங்கேயும் நெகட்டிவ் தான். தூங்கி எந்திரிச்சோடனே நெகட்டிவாக இருக்கிறதுக்கு எண்ணுவாங்க. அப்போ நான் என்ன செய்வேன், கூட நிற்கிறோன்னே, அண்ணா வானத்தில் அங்கே மேலே பாரு, அந்த நிலாவுக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குதா அப்படின்னு. ஆமாம் இருக்குதுன்னு பாரு, அங்கே தான் நான் ஏசப்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அவன் சொல்லுவான், ஏன் அங்கேயும் அவருக்கே வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறாரா அப்படின்னு கேட்பான். புறஜாதிக்காரங்கிட்ட அப்படி சொல்லுவேன். அவன் நெகட்டிவாக சொன்னாலும் அவன் உள்ளத்தில் ஒரு விதையை விதைப்பேன். அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்மக்கிட்ட என்ன முடியுமோ அதை எடுத்துக்கணும்.
நம்ம இல்லை ஆண்டவரே எனக்கு 5 தாளந்து கொடுத்தா தான் நான் கரெக்டாக செஞ்சு முடிப்பேன், அப்படியெல்லாம் இல்லை. நம்மக்கிட்ட 1 தாளந்து அது எந்த விதத்தில் இருந்தாலும் அதை கிரியாய் செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அன்றாட பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க. ஆபிரகாமை பார்த்து அதே தேவன் நம்மையும் பார்ப்பார். ஆபிரகாம் கிட்ட சாராளுக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை வந்துடுது. துரத்தி விடுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆபிரகாமுடைய முகம் அப்படியே வேதனையாக வாடுது. அல்லேலூயா. ஏசப்பாவை சொன்னார், சாராளம்மா சொன்னாங்கன்னு அவர் ஓகே பண்ணிட்டாரு. இப்போ வேதனைப்படுறாரு. துரத்துன்னா அவருடைய மனமும் வேதனைப்படுது. அவருடைய முகமே மாறி இருக்குது. ஏசப்பா கேட்குறாரு, ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் உன் முகம் துக்கமாக இருக்கு? அல்லேலூயா. துக்கப்படாத, அவனையும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன், கவலைப்படாத. ஆபிரகாம் கேட்ட தேவன் என்னையும் கேட்டார். அல்லேலூயா. விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். நம்பணும். யாக்கோபுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்த தேவன் நமக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நாம நம்பணும். அப்ப அனுப்புன்னு சொல்லிடுறாரு, அவனும் அனுப்பிச்சிடுறான். சரி, அதுக்கு மேலே ஆண்டவர்கிட்ட அவன் ஏற்று பேச முடியாத, செய்யினா செயல்படுத்தக்கூடியவர் ஆபிரகாம். வெட்டுனா வெட்டுறேன், துரத்துனா துரத்துறேன், கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் ஈசாக்கு கொண்டு போய் பலி கொடுத்தும் போது வெட்டணும்னு போயிட்டான். காரணம், செய்ய சொன்னவருக்கு எல்லாம் செய்ய தெரியும். ஆமேன். வெட்டி போட்டால் கூட மறுபடியும் துண்டா சேர்த்த தெரியும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அதில் மிகப்பெரிய விசுவாசம், கீழ்ப்படிதல், சொல்கிறத செய்யணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். இப்படி போகணும் அப்படி போகணும், அவனுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டால் அப்படியே தூண் மாதிரி நின்றுக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. கேள்வி கேட்டாவோ இல்லை நெகட்டிவாக திங்க் பண்ணாவே நம்ம தூண் தான். கேள்வி கேட்காம போய்கிட்டே இருந்தா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சுக்கிட்டே இருப்பார். உலகத்தில் உபத்திரவம் உண்டுங்க. உலகத்தில் எல்லாருக்குமே வனாந்திர வாழ்க்கை தான். அந்த உபத்திரவம் எப்போ மாறும் சொல்லுங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாக எப்போ மாறும்னு யாராவது ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். உங்கள் துக்கம் எப்போ சந்தோஷமாய் மாறும்? எல்லாமே எல்லா கேள்வியும் சொல்லலாம். சொல்கிறவனு ஒரு கேள்வி சொல்லுவாங்க, ஒரு பதில் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அந்த சொல்லக்கூடியில் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு அதை தான் சொல்லுவான். என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கே போனாலும் தேவன் என் வாழ்க்கையில் எதை செயல்படுத்தினாரோ அதை தான் மெசேஜாக சொல்லுவேன். என் துக்கம் எப்போ சந்தோஷமாக மாறினுச்சு தெரியுங்களா? இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் இருக்குது பாருங்கள். ஆடுறடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, காசு பணம் கொடுத்தா ஆடுறான், எப்படி சம்பாதிச்சா இந்த ஆட்டம் ஆடுறான்பா. இல்லை அந்த ஒரு உலக சந்தோஷம், கல்யாணம், திருப்தி, வாழ்க்கை, குழந்தை, குட்டி, இல்லை மறுபடியும் ஐஸ்வர்யம் நிறைய சேர்ந்துட்டா ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த வாழ்க்கை இயேசு ஆண்டவரை துக்கப்படுத்தாத போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம வாழ்கிற சந்தோஷம், நாம் அனுபவிக்கிற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி எல்லாமே ஏசப்பாவை துக்கப்படுத்தாத வரைக்கும் நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறிக்கிட்டே இருக்கும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நாம் எடுக்கிற இந்த சந்தோஷம் ஏசப்பாவை துக்கப்படுத்திடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், அங்கே டீ சாப்பிட்டா அது அவருக்கு பிடிக்காதுன்னு விட்டுறணும். பரவாயில்ல, நஷ்டம்னு எண்ணிக்கிறான் ஆண்டவர். அல்லேலூயா. பவுல் அப்படி தான் இருந்தார், நாங்களாம் அப்படி தான் இருப்போம். பரவாயில்ல ஆண்டவர், கிடைக்கல பரவாயில்ல, விட்டுறேன். அல்லேலூயா. நம்பணும். அந்த சந்தோஷத்தை இழக்க தயாராக இருக்கணும். நம்பணும், எல்லா காரியத்திலும் நம்பணும். நம்பிக்கையில் மிகப்பெரிய ஆள் ஆபிரகாம். எல்லாம் இருந்த போது நம்பினார், எதுவுமே இல்லாத போது நம்பினார். ஈசாக்கு கிட்ட எல்லாமே இருந்துச்சு, அவனும் நம்பினான். யோசேப்பு கிட்ட அவமானமாக வந்துச்சு வாழ்க்கையில், தொடர்ந்து அவமானம். அவனுக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் எல்லாமே வனாந்தரம் தான் சொல்ல முடியும். ஆனால் அவர் நம்பினார். அவமானம், அண்ணன் தம்பியால் அவமானம், கேவலம், ஜெயிலுக்கு வந்து ஒரு வீட்டில் போய் அடிமையாக வேலை செய்யணும்னா அங்கே அதை விட பெரிய அவமானம். அந்த அம்மாவால் ஜெயிலு,
ஜெயிலில் போய் வாழ்கிறார், அங்கேயும் அவர் நம்பினார். யோபு எல்லாமே இழந்த போது நம்பினார். அல்லேலூயா. நல்லா பாருங்கள், ஒரு 6-7 பேர் சொல்கிறேன் பாருங்கள். இவங்கெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே அப்படியே விசுவாசத்தில் இவங்கெல்லாம் அப்படி என்ன சொல்லுவாங்க, ராஜாக்கள் சொல்லலாம். ஆபிரகாம் ஒரு ராஜான்னு சொல்லலாம், ஈசாக்கை சொல்லலாம், யோசேப்பை சொல்லலாம், யோபு சொல்லலாம், ரூத்தை சொல்லலாம், அண்ணாலை சொல்லலாம். உலகம் நம்மளை தூற்றதாங்க செய்யும். அண்ணாலை தூத்துன மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தா, ஏங்க நான் வளர்ச்சி எனக்கு அவனுக்கு பிடிக்கலைங்க, நான் அவனுக்கு பிடிக்கல, இவனுக்கு பிடிக்கல. ஏன்னா நானெல்லாம் ஏசப்பா கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன் தெரியுங்களா? கடிவாளம் போட்ட மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நம்மளை நீ போடா நேரா, அவன் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான்னு காதில் கேட்டுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நீ போகவே முடியாது. அல்லையா? உலகம் 1000 சொல்லுவான். இந்த இடத்துல ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன் பாருங்க. சிறைச்சாலையில் நிறைய பேர் ஊழியம் செய்ய மாட்டாங்க. நம்ம மோகன் சிலாசை ஒரு புக் எழுதியிருந்தார், 40 ஆண்டுகள் அவருடைய அனுபவத்தை. 40 ஆண்டையும் வாங்கி படித்தேன். ஓகே, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளஸ்ஸிங் உள்ள ஒரு மனிதர். ஆனால் சிறைச்சாலை ஊழியன்னு ஒரு அண்டர்லைன் போட்டிருந்தார். சிறைச்சாலை ஊழியத்தில் அவர் என்ன பண்ணிட்டார்? 20 வருஷம் நாம் தெரிஞ்சு ஒன்றும் இல்லையே, புத்தகத்தை அனுப்புவார். சரி, அது ஒரு ஊழியம்தான். ஏன் இவங்கெல்லாம் சிறைச்சாலைக்குள்ளார வந்து ஊழியம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, எதிர்பார்க்குற மதிப்பு மரியாதை கிடைக்காது, பணம் கிடைக்காது, அந்தஸ்து உயர்ந்த பதவி கிடைக்காது. ஆனால் நான் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வரும்பொழுதே சிறைச்சாலை ஊழியம் செய்யணும்னு முடிவெடுத்து வந்தேன். எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜேம்ஸ் ஐயா பழக்கம். அவர் மூலியமாக தான் உங்கள் இடத்துக்கு வந்தேன். அது மாதிரி அவர் என்னை அறிமுகப்படுத்த இடத்துல எல்லாம் நான் இதோடக்கே 5 முறையெல்லாம் போயிட்டேன். ஆனால் அவர் இன்னும் அந்த இடத்துக்கு 1 முறை கூட போகலை. காரணம், தன் பிள்ளைகள் வளருவதை தகப்பன் பார்த்து என்ன சொல்லணும், விரும்பணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அவர் வளர்ந்துட்டார். அப்போ சிறைச்சாலை ஊழியம் செய்கிறேன். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர், நீ பாண்டிச்சேரியில் போய் இவரை இமீடியட்டாக பாருங்கன்னார். அங்கே போனேன். மதுரையில் நோவான்னு ஒருத்தர் சிறைச்சாலை ஊழியம் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போது பாண்டிச்சேரியில் ரூபன் ஒருத்தர் ஊழியம் பண்ணுறாரு, 85 வயசு. நான் போய் ஜாயிண்ட் ஆன உடனே இது வரைக்கும் 5 முறை சிறைச்சாலைக்குள்ளார போய் கைதியாக இந்த மாதிரி உக்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் பண்ணுவாங்க. கிறிஸ்தவங்க வந்து ஊழியம் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணு பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ போன கிறிஸ்மஸ்க்கு, இப்போ நடந்து முடிஞ்ச கிறிஸ்மஸ், நியூ இயர், இடையில ஒரு ரம்ஜான் வந்தது, இதுக்கு மொத்தம் ஒரு 4 விழாக்கு அந்த பாண்டிச்சேரி ஜெயிலுக்கு உள்ளே போய் ஜெயிலுக்குள்ளே அதே சிறைச்சாலையில் இருக்கிற அந்த கைதிகளை உட்கார வச்சு இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த எஸ்பிக்கே போதிச்சுட்டு வர அளவுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தார். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். சுடுகாட்டிலேருந்து வந்தால் மறுபடியும் சுடுகாட்டுக்கு போகணுன்னு எவனும் நினைக்க மாட்டான், ஐயோ அப்பா தப்பிச்சு வந்துட்டோமேன்னு. ஆனால் அங்கே தான் போய் சொல்லணும். போக முடியாது இல்லை, மற்ற ஊழியக்காரன் போக விரும்பலைல்ல. அங்கே போய் 200 புத்தகத்தை விட்டுட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த புத்தகத்தால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ அந்த கைதிகளுக்கு அதை கொடுத்துட்டு வந்துட்டு மாசான ஆளுக்கு ஒரு 300 ரூபாய் அனுப்பிச்சுட்டா அவன் என்ன செய்வான்? அவன் படிக்கலனா கூட இன்னொருத்தனுக்கு படிக்க கொடுப்பான். ஆண்டவர் ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை செய்தார். அந்த வனாந்தரத்தில் வழியை படிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 11லிருந்து 20வது வசனம் வரை. மைக்கில் தான் படிங்களேன், மைக் இல்லைங்களா? சரி. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன். இது எல்லாரும் போதுங்க. இந்த வசனத்தில் ஒரு 6 வசனத்தில் நீங்கள் வீட்டில் படிங்க. அந்த பிள்ளையின் கதறலை தேவன் கேட்டார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், சில
முக்கியமான வார்த்தைகளை மட்டும் கர்த்தர் இந்த இடத்துல உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துவார். அந்த குழந்தை உடைய சத்தத்தை கேட்டு தூதன் வந்து, ஆகாரே ஏன் அலற, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த துறவை அந்த இடத்தில் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் மனிதனுக்கு தெரியாத ஒரு இடத்துல, வழி இல்லாத ஒரு இடத்துல, சாகிற நிலைக்கு வரப்போகிற அந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் ஆண்டவர் வந்து பதில் தரலை. அல்லேலூயா. அந்த குழந்தை அதுக்கு மேலே உயிர் போக போகுது. அது வரைக்கும் தூதன் வரல, ஆண்டவர் சத்தம் கொடுக்கல. ஆனாலும் இதுக்கு மேலே அந்த குழந்தை தாங்காதுன்னு தெரிஞ்சு கர்த்தர் அந்த இடத்தில் தூதன் தரிசனமாகி அந்த துறவை காண்பிக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு காட்டின அதே தூதன் ஏன் நம்ம வாழ்க்கையில் காட்ட மாட்டாரா? அல்லேலூயா. சொல்லுங்க, ஒருவருக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க, நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கும் வனாந்தரத்தில் உங்களுக்கும் ஒரு துறவை காண்பிப்பார், உங்கள் தாகம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. நிச்சயமா நடக்குங்க. அன்னைக்கு அவங்களுக்கு காட்டின அதே தேவன் தான் இன்னைக்கு நமக்கு, அவங்களுக்கு கொடுக்காத ஸ்பெஷல் நமக்கு என்ன தெரியுங்களா? நமக்காக வந்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இன்னும் ஸ்பெஷலாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வித்தியாசமானவர், நமக்கும் தருவார். நல்லா ருசிச்சவன், வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி அனுபவிச்சவன். கர்த்தர் நினைச்சா எல்லாம் செய்வார். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவார், வெற்றி செய்வார். ஹல்லேலூயா. ரியல். அதே மாதிரி நெகட்டிவ் ஒரு வார்த்தை சொல்கிறேன், படிங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்டு நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. படிங்கம்மா. உடனே அவன் ஒரு கழுதியின் பச்சை தாடை எலும்பை கண்டு பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால் 1000 பேரை கொன்று போட்டான். ஒரு குமிச்சிட்டான் பாருங்க, கொரோனா காலம் மாதிரி அப்படியே குமிச்சு ஒரு 1000 பேர்த்த ஒரே எலும்பால கொண்டு எரிஞ்சிட்டான். அடுத்த வசனம். கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதியின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொண்டேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். பாருங்க, ஆண்டவர் சொல்ற வேலையை செஞ்சு முடிச்சிட்டான். ஒரு ஊழியக்காரன், தேவனுக்கு தேவனால் உண்டாக்கப்பட்டவன், எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டான். தாகம் சாகிற நிலை. அவன் அப்ப கூட என்ன சொல்றான்? இந்த ஊர்ல தான் நான் சாகணுமா? அல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். கர்த்தர் உடனே அவன் பதிலை கேட்டு அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவனுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக பூமியவே பிளந்து கொடுக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? ஒருத்தனுக்கு தண்ணி தேவைன்னா துறவை காண்பிப்பார். இனி ஒருத்தனுக்கு தண்ணி வேணும்னா பொலடா பூமியவே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். அந்த சிம்சோனுக்கு பிறந்த அந்த பள்ளத்தாக்கை மாதிரி ஏன் நம்ம வாழ்க்கையில் பிளந்து நம்மளுடைய தாகத்தை தீர்க்க மாட்டாரா?
நம்ம வாழ்க்கையில் எத்தனை விதமான தாகம் இருக்கும். செத்து போகிற மாதிரி ஒரு நிலை இருக்கும், அவமானமான ஒரு சூழ்நிலை இருக்கும், இனி நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், இல்லை இந்த ஊரில் இனி நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலை கூட இருக்கும், இல்லை புறஜாதிக்காரனுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கை விருத்தியே அடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். விசுவாசிக்கணும். அவனுக்கு அந்த பள்ளத்தாக்கை பிளந்த தேவன் நமக்கும் ஒரு பள்ளத்தாக்கை பிளந்து அந்த நீரூற்றை உண்டாக்குவார். அல்லேலூயா. நம்பணும், வித்தியாசமாக நம்பணும். கர்த்தர் சொல்லணும். இந்த 50 பேர்த்தில் எங்கள் அதிகாரி சொல்லுவார், வெளியே வேலைக்கு அனுப்புவாங்க ஜெயிலிருந்து. அப்படியே லாயர் மாதிரி தான் வருவான், எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்போம். நான் கேட்டை விட்டு வெளியே வரும்போது என் மேல் அதிகாரி என்னை அப்படியே மேலே கீழையும் பார்ப்பான். நம்ம கூட இவ்வளோ ஒயிட் போட முடியல, கைதி இவ்வளோ ஒயிட் போட்டு வெளியே போகிறானே அப்படின்னு கூட்டிகிட்டு வருவாங்க. என்னால் அவங்களுக்கு மாதம் ஒரு 20,000 ரூபாய் வருமானமும் கிடைக்கும். என்னை வேலைக்கு கூப்பிட்டு போகிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 வருமானம். அந்த மாதிரி பப்ளிக்கில் வேலை செய்வேன், வருவேன், நானும் நீட்டாக இருப்பேன். அப்போ அந்த அதிகாரி சொல்லுவார், யோ நீ எப்படி ஒரு வித்தியாசமாக இருக்கிற அப்படின்னு கேட்பார். தேவ பிள்ளைகள்னால் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஒரு முறை ஒரு பசங்க தப்பு பண்ணிடுறாங்க செல்ஃபோன் கடத்தின விஷயத்தில். என்னையும் கூப்பிட்டு விட்றார் எஸ்பி, நீ தப்பு பண்ண மாட்டியா? ஏன்னா நம்ம உள்ள சர்ச் வச்சு நடத்துகிறோம் அப்படிங்கிறதுனால எந்த உயர் அதிகாரி வந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் மரியாதையாகவே பேசுவாங்க, அதுக்கு தடையும் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் பெருமை அடையவும் மாட்டேன். இவனை நம்ம ஜெபம் பண்ண சொல்லி அதனால் ஏதாவது பிரச்சனை வந்து நாம் ஏன்டா அதில் போய் சிக்கிக்குவானே அப்படின்ட்டு அதிகாரி தடை பண்ணவும் மாட்டாங்க. அப்போ அந்த எஸ்பி விசாரிக்கிறாரு, என்னன்னு, நீ தப்பு பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். அவனை கூட்டிகிட்டு வா, இவனை கூட. எவன் வந்தும் என் மேலே ஒரு குற்றம் நிரூபிக்க முடியல. அப்போ கேட்டார், நீ பணம் எவ்வளோ வச்சுருக்கிறேன்னு. ஐயா கடையில் ஒரு 250 ரூபா வச்சுருக்கிறேன். காவலர் சகுட்டு மேனிக்கு திட்டுறாரு, ஒரு கைதி பணம் வச்சுருக்கான்னு சொல்கிறான், நீ என்ன அப்படி இப்படின்னு இடைமறிகிறேன். நான் அவரை ஏங்க திட்டுறீங்க? உங்களை மாதிரி இருந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் அந்த கடையில் பொது ஜனங்க வரும்போது டிப்ஸ் கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க, அந்த பணத்தை தான் வாங்கி வச்சுருக்கிறேன், நீங்கள் வாங்க வேண்டாம்னா நானும் யார்கிட்டையும் வாங்கலை அப்படின்னு. உடனே அவர் கொஞ்சம் மனம் மாறி, நீ தப்பு பண்ண மாட்டியான்னு கேட்டார். தப்பு பண்ண மாட்டேன், அப்படியே தப்பு பண்ணாலும் ஓ முன்னால் வந்து உயிரோடு நிற்க மாட்டேன் அப்படின்னு பாருங்க. அவர் சொன்னார், நீ பேசலையா, நீ கும்பிடுற, அவர் பாணியில் சொல்கிறார், நீ கும்பிடுற சாமி பேசுது, போ. அல்லேலூயா. ஒரு சில அதிகாரி சொல்லுவான், ஐயோ போய் ஜபத்துக்கு இது போட்டு தொலைச்சிடாத அப்படின்னு. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு கைதியை போட்டு ஒருத்தன் சித்திரவதைப்படுத்துகிறான், நான் அலறேன். எசேக்கியேல் ராஜா எப்படி அழுதானோ அந்த மாதிரி நான் அலறேன், செவுத்து பக்கமாக திரும்பி. இனி ஒரு காவலர் அழாத செல்வான், ஏன் சார் இப்படியெல்லாம் அடிக்கிறான் சார், நிச்சயமாக அவன் தண்டனை அனுபவிப்பான் சார் அப்படின்னு. 3 நாள் கழித்து குடியரசு தினத்துக்காக கபடி டீமோடு போகிறான் அந்த காவலர். வரும்போது இடுப்பு எலும்பு நவுந்து வந்துட்டான். இன்னமும் நடக்காது, நடப்பார், டியூட்டியில் இருப்பார், இப்படி தான் நடப்பார். பதறி கூட ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லாதன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம சொல்லிட்டோம், அது பழிச்சிருச்சு. அதுக்காக நான் நிறைய நாள் இப்போ கூட என்னுடைய உள்ளத்தில் அவனுக்காக நான் ஜெபம் பண்ணிக்குவேன். நம்ம சொன்னால் அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அந்த அம்மாவுக்கு காட்டின துறவை நம்ம வாழ்க்கையிலும் காட்டுவார். அந்த வனாந்தரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவர் எல்லாரையும் எதிரியை மட்டுமே வச்சு செய்ய மாட்டார், நம்மளையும் வச்சு செய்வார். அல்லேலூயா. அந்த நெருப்பில் 3 பேர்த்த கொண்டு போய் போடுறாருல்ல, அது வரைக்கும் அவங்க எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க நல்லா நினச்சி பாருங்கள். அந்த ஊரில் அந்த ராஜாவுக்கு முன்னால் அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருந்தவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் கையை கட்டுறா, இவன் காலை கட்டுறா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜனங்களுக்கு முன்பாக கூடி குறுகி இருப்பாங்க. விசுவாசத்தில் வல்லவர்கள் அது வேற. ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு முன்பாக பலவிதமான அவமானத்தை சந்திக்கிறாங்க. ஆனாலும் நெருப்பில் தூக்கி போடும் பொழுது அந்த லாஸ்ட் டைம் அப்படியே ஆண்டவர் அப்படியே வந்து ஷோரூமுக்குள்ளார வர மாதிரி அப்படியே போய் நின்று அவங்கள அப்படியே ஏசியிலேருந்து நடந்து வர மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டார் கர்த்தர். அதான் நம்ம கூட அப்படி தான் நினைக்கணும். கடைசி நேரத்தில் நான் வந்துடுவேங்க, நீங்கள் என்னை நம்பினா
கடைசி நேரத்தில் ஏசப்பா வந்த மாதிரி நான் வருவேன். அல்லேலூயா சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் செயலில் காட்டணும். ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஆண்டவரை நமக்காக எடுத்துக்கணும். ஆண்டவர் சொல்றாருல, எதுவுமே உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே கூடும். என்னால் எது முடியுதோ என்னை காட்டிலும் நீ செய்வேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம சொல்ற அந்த வார்த்தை கூட வெறுமையாக திரும்பாது, அது செயல்படுத்திட்டு தான் வரும். அதனால தான் சொல்றாரு, இந்த நாவை அடுக்கி வை, சுற்றி 32 சோல்ஜரை போட்டு நாவை அப்படியே கட்டி வைடா அப்படிங்கிறார். பதறி சொல்லிடாத, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாம் நெகட்டிவாக சொல்லுவாங்க சில விஷயம்லாம். ஆனாலும் நான் என்ன நினைப்பேன் தெரியுங்களா, விடு, ஆண்டவரை அதிகமாக தெரிஞ்சு கொள்ளாத ஜனம் அப்படி தான் இருக்கும். உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு பைபிள் சொல்லுது. எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையோடு செயல்படுத்தி போகும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல வேணாலும் கர்த்தர் செயல்படுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த தண்ணீரை திராட்சரசம் மாற்றினார்ல அந்த கல்யாண வீட்டில், முதல் அற்புதம் ஏன் செஞ்சார்? அவரை அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவை கல்யாணத்துக்கு இயேசுவையும் அவர் சீசரையும் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால ஆண்டவர் அந்த இடத்துல அந்த அற்புதத்தை செஞ்சார். அதுலேயே 2 விதம். அந்த விதத்திலேயே முதலாம் திராட்சரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சரச ருசி உள்ளதாக இருந்ததாம். ஏன் தெரியுங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அந்த கல்யாணம் பந்தி, அந்த முதல் பந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா விஐபி உட்காந்து சாப்பிட்ருவாங்க, அடுத்த பந்தியிலையும் விஐபி இருப்பாங்க. இந்த வேலை செய்கிறவன், லேபர், இல்லை அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், இல்லை அந்த வீட்டுக்கு வறுமையாக இருக்கிறவன், அவன்லாம் கடைசியாக தான் சாப்பிடணுன்னு அந்த ஒரு மன தாழ்மை இருக்கும் அவங்களுக்குள்ளாரியே. அவங்க சாப்பிட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் பாரு வேலை செய்கிறோம் அதுக்குள்ளார போய் உட்காந்துறான், எவ்வளோ ஜனம் வந்துட்டு அவங்கள வேலையை பாரு அப்படிம்பாங்க. ஆனால் கர்த்தர் அந்த தகுதி இல்லாதவங்களுக்கு தான் அந்த ருசியை தராரு. அல்லேலூயா. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஏசப்பா அப்படி கர்த்தர் எதை செய்தாலும் அதில் ஒரு வித்தியாசத்தை செய்வார். முன்னால் சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிட்டான்ல, போ உன்னை விட அவன் ருசியாக சாப்பிட்டோம், இல்லாதவன் சாப்பிட்டோம், இது வரைக்கும் சாப்பிடாதவன் சாப்பிட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மாதிரி தான். எதை மற்றவனுக்கு முடியாதுன்றாரோ, எதை அவன் அனுபவிக்கலையோ கர்த்தர் அவனுக்கு தருவார். அவன் வாழ்க்கையெல்லாம் துளிர் விடும். நம்ம வாழ்க்கை ஒவ்வொன்றுமே செயல்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். படிங்க 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் முடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பார்த்தீங்களா, காற்று இருக்காது, மழை இருக்காது. ஒருத்தன் சொன்னான், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு பிஜேபி தலைவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கிறான், கேஸு மறுபடியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இயேசுவை ஏற்றுக்கிட்டான், இப்போ எங்கே போக போகிறான்னு தெரியல அப்படின்னு. ஆனால் 18 வருஷம் கழிச்சானாலும் கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதே பிஜேபிக்காரன் ஒருத்தன் உள்ளேயே இறந்துட்டான். எத்தனையோ பேர் சிறைச்சாலையில் இறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் நடத்தி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுனா 18 வருடம் கூனியாக இருந்தவ தான் ஏசப்பா திடீர்னு சேர்ச்சுக்குள்ளார வரும்பொழுது அந்த அம்மாவுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அந்த அம்மா அந்த 18 வருஷம் வந்திருக்கலாம்ல, உண்மையாக கூட வந்திருக்கலாம், இல்லை இடையில கூட வந்திருக்கலாம். கர்த்தர் செய்யக்கூடிய நேரத்தில் சரியாக செய்வார். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாருங்க, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஃபஸ்ட்டு அழு, அப்புறமா சிரி. அல்லேலூயா. அந்த மாதிரியெல்லாம் அழுதோம், அந்த மாதிரிலாம் ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணுவோம். எந்த விஷயத்துக்குமே ஆண்டவர்கிட்ட டீல் வச்சுக்கணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு இதை செய்யுங்க, நான் இன்னும் முன்னேறி போகிறேன் உங்களுக்காக. அல்லேலூயா. பொறுத்துனேன் ஒன்று 10,000 ரூபா போடுறேன் அப்படியெல்லாம், அதெல்லாம் ஆண்டவருக்கு செல்லாது. பணம், ஆண்டவரே மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவர் சொன்னதை செயல்படுத்தி காட்டணும். அவர் நினைக்கணும்,
விசுவாசத்தில் கூட ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு நடந்து போயிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு அம்மா வந்து ஆண்டவர் காலை பிடிச்சி கெஞ்சி கெஞ்சி விழுந்து வந்துட்டே இருக்கு. ஏசப்பா கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். அன்னைக்கு அப்படிதான் நடந்திருக்கும். சீசரில் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஐயா, அந்த அம்மா கெஞ்சிக்கிட்டே வருது, கண்டுக்காமையே போயிட்டே இருக்கிறீங்களே, ஏதோ ஒன்று சொல்லலாமில்ல, அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் பிள்ளைங்க சாப்பிட்ற சாப்பாட்டு எடுத்து நாய்க்கு போட நான் தயாராக இல்லை. அப்போ அந்த அம்மா பதில் என்ன தெரியுமா? ஆமாம், நான் நாய் தான். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்ட அந்த எச்சியை எனக்கு போடுங்க ஆண்டவரே. நான்லாம் இப்படி தாங்க ஜெபத்தில் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. பரவாயில்ல ஆண்டவரே, நான் இந்த எச்சி சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க. நான் அந்த எச்சி சாப்பாட்டை சாப்பிட்றேன், என்னை வெளியே அனுப்புங்க, வெளியே போய் உங்கள் நாமத்தை சொல்கிறேன். நான் அந்த எச்சி சாப்பாட்டை சாப்பிட்றேன், நான் கழுதை தான் ஆண்டவரே, என் மேலே ஏறி உட்காருங்க ஆண்டவரே, நான் நடத்துகிறேன். அல்லேலூயா. இப்படி தான் என்னுடைய ஜெபம். நான் கழுதை தான், என் மேலே பயணிங்க. என் மேலே ஆண்டவர் பயணிக்கும் போது அவருக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு இன்னைக்கு எனக்கு கிடைக்குது பார்த்தீங்களா இங்கே? அல்லேலூயா. நான் தகுதி இல்லை, கேட்பேன். ஜெபத்தால் கேட்கும்போது எனக்கும் அந்த வனாந்தரத்தில் ஒரு வழியை கிடைக்கும். எனக்கே கொடுக்குற ஆண்டவர் உங்களுக்கு தர மாட்டாரா? அல்லேலூயா. நம்பணும், கேட்கணும். வித்தியாசமாக அவன் கேட்டான் பாரு, நான் இந்த ஊரில் தான் வந்து சாகணுமா? ஏன் எனக்கு தண்ணி கொடுத்து என்னை பிழைக்க வைக்க முடியாதா உங்களால் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் உடனே பதில் தர்றார் பாருங்க. பூமியவே பொழந்து தண்ணியை வர வைக்கிறாருங்க. அல்லேலூயா. அப்படியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்மளை ஒருத்தன் அழிக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் 2 விதம் சொல்றார் இல்லையா? உன் சத்துருவை தேடியும் காணாதிருப்பாய், இல்லைன்னா உன்னுடைய சத்துரு உன்னிடத்தில் சமாதானமாவான். 2 விஷயம்தான். இந்த 2 விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்திக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் எதிர்பார்க்குது. நீங்கள் வேணும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான்லாம் அப்படியே ஒவ்வொன்றையும் ருசித்து அனுபவித்து தான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன். எனக்கு எதிரி நினச்சினா அந்த ஸ்பாட்டில் அந்த எஸ்பி டியூட்டிலே இருக்க மாட்டான். ரியல்ங்க, பேர் கூட சொல்லுவேன் நான். அந்த அம்மா, ஒரு அம்மா லேடி, நான் கையெழுத்து போட்டு லீவுக்கு போய் நிற்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு லெட்டர் போட்டாங்க, அந்த அம்மா மேலே ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. சரியான நேரத்துக்கு லீவுக்கு அனுப்பலைன்னா எங்கள் உயிருக்கு எதானாலும் நீங்கள் தான் பொறுப்புன்னு. உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா யூனிஃபார்ம் போட்டிருக்குல்ல, நம்ம கைதி தானே. அந்த அம்மாவுக்கு நான் கைதின்றது மாத்திரம்தான் தெரியும் இல்லையா? நம்ம கூட யார் இருக்காருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. அதனால் அந்த அம்மா கூப்பிட்டு என்னை விசாரிக்கும் பொழுது, நீ வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 5 மாதம் ஆச்சு, நான் லீவுக்கு போய் லீவ் வேணுன்றேன். அந்த அம்மா, இல்லை, இன்னும் 5 மாதம் ஆனால் தான் உன்னை அனுப்புவேன், உன்னால் பண்ண முடியறத பண்ணுன்னுச்சு. 5வது நாள் அந்த அம்மா ட்ரான்ஸ்ஃபர். 6வது நாள் வேறு ஆஃபீஸர் வந்தான். 7வது நாள் கையெழுத்து போட்டு என்னை லீவில் விட்டுட்டான். அல்லேலூயா. நீ ஜெபிச்சினா அந்த எதிரி உன் முன்னால் இருக்கவே மாட்டான். இது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம். ஜெயிலே அதிரும். எப்பா, யோசேப்பு கூட கர்த்தர் இருப்பதை அந்த வீட்டாரு கண்டார், ஜெயில் அதிகாரி கண்டார். யோசேப்பு எனக்கே இருக்கும்போது யோசேப்புக்கு இருக்காதா? அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். யோசேப்புக்கு கையை தட்ட மாட்டீங்களா? உத்தமன், ஆண்டவரை நேசித்தவன், கீழ்ப்படிஞ்சவன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என் முன்னால் நிற்கிறத அவன் ஒவ்வொரு நாளும் ருசித்தவன். அப்படி நான் ஆண்டவரை அனுதினம் ருசிக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வனாந்தரத்தை பிளந்து வழியை விட்டார். போடா, போய் வெளியே அனுபவிடா அப்படின்னு. அனுபவினா உலக சந்தோஷத்தை அனுபவிக்க வரல. அந்த ஜெயிலையே சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. ஆண்டவரை வெளி உலகத்துக்கு விடுங்க ஆண்டவரே, போகிறேன். அல்லேலூயா. நான் ஒரு மாதம் எங்கேயும் போகலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஜெபம் பண்ணுவேன். அடுத்த நாள் யாராவது ஒருத்தர் ஃபோனில் சொல்லுவாங்க, ஐயா எங்கே வரல, நம்ம ஏரியா பக்கம் வாங்க. நமக்கு சொல்லணும், இயேசை பற்றி சொல்லணும். நான் கண்ட அந்த ருசியை மற்றவர்களும் ருசிக்கணும். நான் சாப்பிட்ட அந்த நல்ல திராட்சை ரசத்தை மற்றவனும் குடிக்கணும். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் 100% வாழ முடியாதுங்க. பைபிள் படி 100% வாழ முடியாது. நல்ல விதை 30, 60, 100 பலன் கொடுத்துச்சு. 100 மார்க் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் ரேர். அல்லேலூயா. இப்போ சிஸ்டர் சாட்சி சொன்னாங்கல்ல, ருசிக்கணும். கிளாஸில் அவார்டு கொடுக்குற அளவுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு அவார்டு இல்லை. அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வரணும். நாம் ஆண்டவரே, நான் இருக்கேன் இதில்,
நானும் அப்படி தான், ஆண்டவரே நான் 30 மார்க் வாங்கிட்டேன், பாஸ் மார்க்கில் வந்துட்டேன், எனக்கு நீங்கள் வழியை கொடுங்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே சொல்கிறார்ல, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரயாசப்படணும். கஷ்டந்தாங்க, கஷ்டம்தான். உலகத்தில் மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் உனக்கு ஒரு சோதனை உலகத்தில் வராது. எல்லா மனுஷனுக்கு என்ன வருதோ அதுதான் வரும். எல்லா வீட்டில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். எல்லா மனைவிமார்கள் கணவன் எப்படி நடத்துங்களோ அதுதான் இவன் வீட்டில் இருக்கும். எல்லா கணவரும் எப்படி இருக்காங்களோ அதுதான் மற்றவங்களுக்கு இருக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் ஏசப்பாட்ட போகணும். நம்மளை போக விடாதுங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, பிள்ளைகள் இருக்கிற பிரச்சனை ஏசப்பா கிட்ட ஜெபிக்க விடாது. எப்படி தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடும் பொழுது, டேய் சுமர்றா நீ எல்லாம் போய் அவரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு தட்டினாங்களாம். அந்த மாதிரி நம்ம வீட்டாரே நம்மளை ஜெபிக்க விட மாட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி, அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி, அந்த வேதனையெல்லாம் தாண்டி, அந்த அவமானத்தெல்லாம் தாண்டி தான் ஏசப்பாவை கூப்பிடணும். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவார். கூப்பிட்டவன் வீட்டில் தான் உண்டு ஆண்டவர், கூப்பிடாதவனுக்கு செய்வார், அது வேற, எல்லாருக்கும் போடுறது நம்மளுக்கும் போட்டு போயிடுவார். அல்லேலூயா. கூப்பிடுறவனுக்கு ஸ்பெஷலாக செய்வார். வித்தியாசமான தேவன். நானே ஜீவ அப்பம்னு சொல்கிறாருங்க. ஒரு நாளைக்கு மீண்டுமாக ஆண்டவருடைய கிருபையாலும் உங்களுடைய ஆண்டவருடைய இரக்கத்தாலும் உங்களுடைய தயவாலும் ஒரு வாய்ப்பு இருந்தால் எல்லாமே இயேசு தாங்க. நானே வழி, நானே அப்பம், நானே ஒளி, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே திராட்சை செடி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த செய்தியெல்லாம் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் கண்ணீர் விட்டு தான் போகணும். நம்ம வாழ்ந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லைடான்னு. ரியல் எல்லாமே அவர் தான், நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே அவர் தான். நான் தான் வழி, என் வழியில் நடந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் தான் அப்போ, என் வார்த்தையை சாப்பிட்டா உனக்கு பசிக்காது பிழைப்ப. நான் தான் ஒளி, நீ வெளிச்சமாக இருந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் தான் வாசல், கஷ்டம்தான் உள்ளவா. நான் தான் திராட்சை செடி, நீ நல்ல செடியில் வந்தேன்னா கனி கொடுப்ப, இல்லைனா கொடுக்க மாட்டேன். நானே நல்ல மேய்ப்பேன், என்கிட்ட அடங்கி நீ வாழ்ந்து பாரு, உன் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசிக்கணும், நம்பணும், ஒரு வித்தியாசமாக பைபிள் படிக்கணும், ஒரு வித்தியாசமாக நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி ஆண்டவர்கிட்ட காட்டணும். பரீட்சைக்கு எழுதி காட்டினா தானே வாதியாருங்க மார்க் போடுவாங்க. டீச்சர் சொன்னாங்கல்ல, என் பிள்ளைங்க 100% பாஸ். கவனிக்கணும், எல்லா விஷயத்தையுமே கவனிக்கணும். அப்போது ஆண்டவர் சொல்கிறபடியெல்லாம் நடந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் டிக் மார்க் பண்ணுவார், பாஸ் ஆக முடியும். கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் படிப்பு வந்துடும். போடா, போன முறை 40 வாங்கினேன், இந்த முறை 50 வந்துடும், டீச்சர் தட்டி கொடுப்பாங்க பாருங்கள். அப்படி தான் ஆண்டவரும். நீ கொஞ்சம் முன்னேறிப்பார். அதுக்கு கூட உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இளையகுமார் அப்பங்கிட்ட போகிறதுக்கு நடந்து தான் வந்தான். அப்போ ஓடி வந்து கட்டி தழுவினான். அல்லேலூயா. அதுலேயே 10 சென்டென்ஸ் இருக்குது அந்த செய்தியில். அந்த 2 வசனத்தில் 10 சென்டென்ஸ் இருக்குது. 10 எடுத்தால் 10 நாள் பத்தாது. ஆனால் ஆண்டவர், நான் நிறைய பேர் சொல்லுவேன், ஏசப்பாக்காக 1 அடி எடுத்து வை, ஆண்டவர் உனக்காக 100 அடி எடுத்து வைப்பார். அல்லேலூயா. ஜெயிலேருந்து வந்து 1 வருஷம் ஆச்சு. என் ஏரியாவில் இயேசு பிள்ளைகளாக மாற்றி ஒரு 9 பேர்த்த சபைக்குள்ளார கொண்டு வந்திருக்கேன். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை. எல்லாமே நாய்க்கம் பாருங்க. அந்த ஊரில் வேறு ஜாதிக்காரனை வெட்டி போட்டுருவான். அவன் ஊர்லேயே போய் கடையை வச்சு அந்த ஊர்லேயே ஒரு 9 பேர்த்த சபைக்கு கூப்பிட்டு வரேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து சபையை அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. வித்தியாசமாக இருக்கணும். அந்த ஊர்க்காரன் வழியில் போகும்போது சோத்திரையா அப்படின்ட்டு போவான். 4 பேர் கேட்குற மாதிரி. நம்மளை வச்சு ஒருத்தன் சோத்திரம் சொல்கிறான் பாருங்க, அதுதான் ஆண்டவர் நமக்கு வேலை கொடுத்தாரு. நாம் வேலையை சரியாக செய்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த வனாந்தரம் உங்கள் வாழ்க்கையிலையும் மாறும். நீங்களும் ஆண்டவரை நேசிங்க, நம்புங்க. அந்த ஆகாருக்கு துறவை காட்டின தேவன் நமக்கும் காட்டுவார். ஆபிரகாமுக்கு கொடுத்த செல்வத்தை நமக்கும் கொடுப்பார். ஈசாக்கு பஞ்சத்தில் போஷித்த ஆண்டவர் நம்மையும் போஷிப்பார். யோபுக்கு திருப்பி கொடுத்த மாதிரி நமக்கும் திருப்பி தருவார்.
எலிசா ஜெபிச்சா மழை வந்த மாதிரி நாம் ஜெபிச்சாலும் மழை வரும். அல்லேலூயா. நேற்று ப்ரேயர் வச்சுருந்தா மலையில் வந்து சிக்கியிருப்போம். நம்ம நினைக்கணும், நம்ம கேட்கணும், நம்மளாலேயும் முடியும். கர்த்தர் சொல்கிறார், நீ சொல்கிற வார்த்தை எதுவுமே வெறுமே என்கிட்ட வராது. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்பணும். ஒரு முறை தீபாவளிக்கு எல்லோரும் லீவில் போகிறாங்க, நான் லீவில் வரல. எல்லோரும் புயலில் போய் மாட்டிட்டு 100 பேர் லீவில் வர்றான். நான் அடுத்தது போகிறேன். நாங்கள்லாம் லீவில் போயிட்டு ஒன்றுமே செய்யலை, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வந்துட்டோம். நீயும் போய் அப்படி தான் சிக்க போகிறேன்னு முதல் நாள் சொல்கிறான். நான் போகும்போது மழை வராது, மழை நின்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நான் போகிற அன்றைக்கி மழை இல்லை, நான் திரும்பி வர்ற வரைக்கும் மழை இல்லை. கர்த்தருடைய சமூகத்திலேருந்து சொல்கிறேன், அப்படி தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்பணும், நேசிக்கணும், அவர் சொல்கிற வேலையை செய்யணும். உன்னிடத்தில் ஒரு உதவி கேட்ட வந்து அவன்கிட்ட முகம் கோணாதுன்னு சொல்லுது. கை மாறு கருதாமல் கடன் கொடுதுன்னு சொல்லுது. இதை எல்லாமே நிறைய ஆண்டவர் பதிலும் கேள்வியும் பதிலும் ஒன்றா கொடுத்துருப்பார். அதை எடுத்து ஆண்டவரை, நான் இவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தேன், இவங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி இருந்தேன், இவங்க குடும்பத்தில் இன்றைக்கி நான் ஒரு வெளிச்சமான ஒரு வார்த்தையை சொன்னேன். இப்படி எல்லா விதத்துலேயும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடுத்த நாள் சரியாக போகும். முதல் நாள் உட்காந்து தூங்கிட்டு ஒன்றுமே செய்யலைன்னா மறுநாள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. இதை தான் நீதிமொழிகளில் சொல்கிறாரு, என்னுடைய ஆலோசனையெல்லாம் நீ தள்ளிட்டு போயிட்ட, நீ வந்து என்னை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கும்போது நான் காது கேட்காத மாதிரி போய்கிட்டே இருப்பேன், ஆகடியும் பண்ணுவேன் அப்படின்றார். அதுவே அதை நேசித்து கை கொண்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ படுக்கும்போது அது உன்னை தாளாட்டும், நீ நடந்தால் அது உன்னோடு பேசும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட ஒவ்வொரு நாளும் பயணிக்கும். என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த வனாந்தரத்தை மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் வனாந்திரம் போல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக இந்த நாளில் ஆண்டவர் அதை மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவாக. ஜெபிப்போம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நாங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த பொழுதில் கூட உம்முடைய வார்த்தை கொண்டு அடியேன் வழியாக ஆண்டவரே நீர் ஒவ்வொருவோடு பேசினீர் அப்பா. ஆண்டவரே, வந்தவர்கள் என்ன காரியத்திற்காக, என்ன நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே வனாந்தரத்தை போல தோன்றினாலும் இப்பொழுது நீர் துறவை காண்பித்த தேவன் அவருடைய வாழ்க்கையிலும் அந்த துறவை வெளிப்படுத்தி ஆண்டவரே அவர்கள் அந்த தாக்கத்தை தீர்த்து கொண்டதை போல அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி ஆசீர்வதித்து இவ்விடத்தை கடந்து போகும்போதே கர்த்தாவே அவரை முத்திரை மோதிரமாக வைத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். தொடர்ந்து ஒவ்வொருவரோடும் பயணியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. நான் சில புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கேன். 4 புத்தகம் 100 ரூபா. நீங்கள் அதை டொனேட்டாகவும் பண்ணலாம், வாங்கி படிக்கலாம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காசுக்காக விற்கணுங்கிறதுக்காக வரலை. நான் மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன். ஜெயிலேருந்து இந்த 2வது மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அடுத்த 3வது மாதமெல்லாம் 40,000. இப்போ மாதம் என் கடையில் 50,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறேன். 20,000 ரூபாய் வீட்டுக்கு செலவு பண்ணுறேன். 10,000 ரூபாய் சர்ச்சுக்கும் கடைக்கும் வாடகை கொடுக்குறேன். ஊழியத்துக்கு, சிறை ஊழியத்துக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணுறேன். என்னுடைய செலவு 10,000 பண்ணிக்கிறேன். ஒரு 10,000 பற்றாக்குறையாக இருக்கும், அதை கர்த்தர் கொடுப்பார். இந்த புத்தகம் கொண்டு வந்தது சிறைவாசிகளின் குடும்பத்திற்கு ஒரு உதவிக்காக தான் அதை அனுப்புகிறேன், தவிர பற்றாக்குறைக்காக நான் வரல, பற்றாக்குறைக்காக கேட்கல. இது நிச்சயமாக அதில் இருக்கிற ஒவ்வொரு செய்தியும் உங்களோடு நிச்சயமாக பேசும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.